அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல சில ஈக்குவலன்ஸ் லாஸ் பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே ஈக்குவலன்ஸ் லாஸ்ல பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்ட் 3 பார்க்கலாம். டிஃபைன் கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ், அதாவது நிபந்தனை சமநிலையை வரையறுக்கவும். In discrete mathematics, conditional equivalence is also known as the logical equivalence of conditional statement, meaning that two statements have the same truth value in all possible situations and can be proved from each other. Conditional equivalence na நிபந்தனை சமநிலை, discrete mathematics na தனித்துவ கணிதம். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான விளக்கத்தை பார்ப்போம். தனித்துவ கணிதத்தில் நிபந்தனை சமநிலை என்பது ஒரு நிபந்தனை அறிக்கையின் தர்க்க சமநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது இரண்டு அறிக்கைகள் அனைத்து சாத்தியமான சூழ்நிலைகளிலும் ஒரே உண்மை மதிப்பை கொண்டுள்ளன, மேலும் அவை ஒன்றிலிருந்து ஒன்று நிரூபிக்கப்படலாம். அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா அது எல்லா சாத்தியமான சூழ்நிலைகளிலும் ஒரே உண்மையான மதிப்பை கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. மேலும் அவை ஒன்றிலிருந்து மற்றொன்றை நிரூபிக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Conditional equivalence is the opposite positive, where a conditional statement P implies Q is always equal to its opposite positive negation Q implies negation P. எக்ஸாம்பிள்ல என்ன சொல்றாங்கன்னா, நிபந்தனை சமநிலை என்பது எதிர் நேர்மறை. இங்கு ஒரு நிபந்தனை அறிக்கை P implies Q எப்போதும் அதன் எதிர் நேர்மறைக்கு நெகேஷன் Q implies நெகேஷன் P சமமாக இருக்கும்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, P implies Qன்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு எதிர் நேர்மறை. இதோட எதிர் நேர்மறையான நெகேஷன் Q implies நெகேஷன் P, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. அடுத்து define commutative law. The commutative law states that the order of operands does not affect the result of an operation. Applying to operations like and or, as well as set operation like conjunction and disjunction. Commutative law-வை தமிழ்ல பரிமாற்ற விதின்னு சொல்லலாம். தலைப்புப்படி பரிமாற்ற விதியை வரையறுக்கவும். இந்த விதியை பற்றி பார்க்கலாம். இயக்கங்களின் வரிசை and மற்றும் ஆர் போன்ற செயல்பாடுகளுக்கும் இணைப்பு மற்றும் பிரிப்பு போன்ற தொகுப்பு செயல்பாடுகளுக்கும் ஒரு செயல்பாட்டின் முடிவை பொறுத்து பாதிக்காது என்று பரிமாற்ற விதி கூறுகிறது. இந்த விதியை யூஸ் பண்ணி அண்ட் மற்றும் ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணாலோ கன்ஜங்ஷன் அண்ட் டிஸ்ஜங்ஷன் போன்ற தொகுப்பு செயல்பாடுகளாலோ அதோட ரிசல்ட் பாதிக்காதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கன்ஜங்ஷன் அண்ட் சிம்பல்ல பார்ப்போம். P and Q equal Q and P. அதுக்கு P
கீழே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை பாருங்க. P and Q equal it is raining and I have an umbrella. Q and P equal I have an umbrella and it is raining. இந்த பரிமாற்ற விதி என்ன சொல்லுதுன்றது இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது தமிழ்ல எனக்கு ஒரு கொடை உள்ளது மற்றும் மழை பெய்கிறது. கொடை இருக்கிறதுன்றதும் மழை பெய்யறதுங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. அதை முன்ன பின்ன மாற்றி போட்டாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பொருள் மாறாது. சரிங்களா? அடுத்து டிஸ்ஜங்ஷனுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். PRQ ஈக்குவல் QRP. டிஸ்ஜங்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிமாற்ற விதியின் மூலம் ஆர்டரை மாற்றி போட்டு எழுதினாலும் அதோட பொருள் மாறாது. அதை தான் இங்க எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம். PRQ I am hungry or I am eating. எனக்கு பசிக்கிறது அல்லது நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிட்றேன்னா என்ன? பசிக்கிறதுனால சாப்பிட்றேன். இதுதான் அதோட அர்த்தம். அதே போல ஆர்டர் மாற்றி QRP, இங்க பாருங்க, I am eating or I am hungry. நான் சாப்பிடுகிறேன் அல்லது எனக்கு பசிக்கிறது. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே, பொருள் மாறுபடலை இல்லையா? அதுதான் பரிமாற்ற விதி. அடுத்த விதியை பார்க்கலாம். டிஃபைன் ஐடென்டிட்டி லா. தமிழ்ல அடையாள விதியை வரையறுக்கவும். In discrete mathematics, the identity law states that a logical proposition's truth value is unchanged when and with true. True short form T ன்னு எழுதிக்கலாம். ஆர், இங்க 2 முறை ஆர் வர்றதுனால தமிழ்ல சொல்றேன். அல்லது ஆர் வித் ஃபால்ஸ். ஃபால்ஸோட ஷார்ட் ஃபார்ம் எஃப்னு எழுதிக்கலாம். அண்டுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, P and T equal to P. இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். P is it is raining and T is true. A statement that is always true. Then it is raining and true is equivalent to it is raining. சரி, இதுக்கான விளக்கத்தை தமிழ்ல பார்ப்போம். ஐடென்டிட்டி லா என்ன சொல்லுதுன்னா, தனித்துவ கணிதத்தில் ஒரு தருக்க முன்மொழிவில் உண்மை மதிப்பு ட்ரூவுடன் அண்டு வந்தாலோ அல்லது ஃபால்ஸுடன் ஆர் வந்தாலோ அதன் பொருள் அல்லது மதிப்பு மாறாமல் இருக்கும் என்று அடையாள விதி கூறுகிறது. சரிங்களா? இப்போ Pக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ரெய்னிங் அண்ட் ட்ரூ போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதோட பொருள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்கிறது மற்றும் உண்மை. இந்த ஸ்டேட்மெண்ட்ல மழை பெய்கிறது என்பது கூட உண்மை சேர்றதுனால இதோட பொருள் மாறாது. அது எப்பொழுதும் மழை பெய்கிறது என்ற ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கும். அடுத்து முதல்ல அண்டு ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஆர் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். P or false equal to P. P is I will eat fruit and F is false. A statement that is always false. Then I will eat fruit or false is equivalent to I will eat fruit. P கான ஸ்டேட்மெண்ட் I will eat fruit, அதாவது நான் பழம் சாப்பிடுவேன், மற்றும் F false, அதாவது பொய். இப்போ இது ரெண்டுத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா, நான் பழம் சாப்பிடுவேன் அல்லது பொய் என்பது
நான் பழம் சாப்பிடுவேன் என்ற வாக்கியத்தை தான் அளிக்கும். ஏனென்றால் அடையாள விதியில் ஒரு அறிக்கையுடன் உண்மையை சேர்த்தாலோ அல்லது பொய்யை சேர்த்தாலோ அந்த அறிக்கையின் பொருள் மாறாது. அடுத்து டிஃபைன் டாமினன்ஸ் லா, ஆதிக்க விதியை வரையறுக்கவும். இங்க 2 முறை அண்டு வரதுனால ஒரு அண்டை தமிழ்ல சொல்றேன். In discrete mathematics, the domination law for logical operators or மற்றும் and state that combining a proposition with true via or always result in true, while combining with false via and always result in false. இங்க என்ன சொல்றாங்கன்னா, தனித்துவ கணிதத்தில் ஆர் மற்றும் அண்டு ஆகிய தருக்க இயக்கங்களுக்கான ஆதிக்க விதி ஒரு முன்மொழிவை உண்மையுடன் ஆர் வழியாக இணைப்பது எப்போதும் உண்மையை விளைவிக்கும். அதேபோல் பொய்யுடன் அண்டு வழியாக இணைக்கும் போது அது எப்போதும் பொய்யை விளைவிக்கும் என்று ஆதிக்க விதி கூறுகிறது. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ரொபோசிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் கூட ட்ரூவை சேர்க்குறீங்க. எதை கொண்டு? ஆர் சிம்பிளை வச்சு சேர்க்குறீங்க. இப்போ ஆர் சிம்பிளை வச்சு ஒரு ப்ரொபோசிஷன் ஸ்டேட்மெண்ட் கூட ட்ரூவை சேர்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்பவும் ட்ரூவா இருக்கும். அதே போல ஒரு ப்ரொபோசிஷன் ஸ்டேட்மெண்ட் கூட அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃபால்ஸை சேர்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்பவும் ஃபால்ஸா இருக்கும். அவ்வளோதாங்க டாமினன்ஸ் லா. இதே கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஸ்பெசிபிக்கலி ஃபார் எனி ப்ரொபோசிஷன் P or 2 is true and P and F equal to F. A disjunction or the presence of true dominates the outcome, making it always true, and a conjunction and a presence of false dominates, making the result always false. நாம ஏற்கனவே மேலே பார்த்தது தான் இங்க இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொபோசிஷன் P கூட டிஸ்டிங்ஷன் ஆர் சிம்பல் ட்ரூவோட வந்துச்சுன்னா அதோட ரிசல்ட், அதாவது அவுட்கம் எப்பவும் ட்ரூ தான்னு சொல்றாங்க. அதே போல கன்ஜங்ஷன் அண்ட் சிம்பிள் கூட ஃபால்ஸ் சேர்ந்து வந்தா அதோட ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். P or T equal to T. If P is true, then true, or true is true. If P is false, then false, or true is true. டாமினன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ரொபோசிஷன் கூட ஆர் சிம்பிளோட உண்மை வந்தால் அதோட மதிப்பு எப்போதும் உண்மைதான் சொல்லுச்சு. இப்போ மேல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Pன்ற ப்ரொபோசிஷன் ஒரு ட்ரூவா இருந்ததுன்னா அது ட்ரூ தான். அதன் கூட ஆர் சிம்பிளோட ட்ரூ இணைஞ்சதுன்னா அதோட ரிசல்ட் ட்ரூன்றாங்க. அதே போல Pன்ற ப்ரொபோசிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா அது ஃபால்ஸு. அது கூட ஆர் சிம்பிளோட ட்ரூ இணைஞ்சதுன்னா அதோட ரிசல்ட் ட்ரூன்னு சொல்றாங்க. P ட்ரூவா இருந்தாலும் சரி, ஃபால்ஸா இருந்தாலும் சரி, அது கூட ஆர் சிம்பிளும் ட்ரூவும் இணைஞ்சதுன்னா அதோட ரிசல்ட் எப்பவும் ட்ரூ தான். அதைத்தான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? இது உண்மையா பொய்யான்றது முக்கியம் இல்லை. இது கூட வர இது ரெண்டும் கவனிக்கணும். அது ஆர் மற்றும் ட்ரூவா இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் எப்பவும் ட்ரூ. சரி, அண்டுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஃப் P is true, then true, and false is false. If P is false, then false, and false is false. Pன்ற ப்ரொபோசிஷன் கூட
அண்ட் சிம்பிளுடன் ஃபால்ஸும் இணைஞ்சு வந்தா அதோட ரிசல்ட் ஃபால்ஸ் தான். பியோட ப்ரொபோசிஷன் ட்ரூவா இருந்தாலும் ரிசல்ட் ஃபால்ஸ் தான், பியோட ப்ரொபோசிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் ரிசல்ட் ஃபால்ஸ் தான். அதைத்தான் இங்க சொல்றாங்க. அடுத்து டிஃபைன் காம்ப்ளிமெண்ட் லா. தமிழ்ல நிரப்பு விதியை வரையறுக்கவும். In discrete mathematics and Boolean algebra, the complement rule states that if a variable is odd with its complement not, the result is always 1, and similarly, if a variable is ANDed with its complement not, the result is always 0. இங்க 1 0ன்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க, 1ன்னா ட்ரூ, 0ன்னா ஃபால்ஸ். சரி, இதை அப்படியே தமிழ்ல பார்ப்போம். தனித்துவ கணிதம் மற்றும் பூலியன் இயற்கணிதத்தில் ஒரு மாறியுடன் அதன் நிரப்பு நாட் ஆர் இயக்கியோடு வந்தால் அதன் முடிவு எப்போதும் ஒன்றாகவும் அல்லது உண்மையாகவும், அதேபோல் ஒரு மாறியுடன் அதன் நிரப்பு நாட் அண்டு இயக்கியோடு வந்தால் அதன் முடிவு எப்போதும் பூஜ்ஜியமாகவும் அல்லது பொய்யாகவும் இருக்கும் என்று நிரப்பு விதி கூறுகிறது. ஒரு மாறியுடன், அதாவது ஒரு வேரியபிள் உடன் அதோட நிரப்புன்னா நெகேஷன் ஆர் ஆபரேட்டரோடு வந்தால் அதன் முடிவு எப்போதும் ட்ரூ. அதே போல் ஒரு வேரியபிள் உடன் அதன் நிரப்பு நெகேஷன் அண்டு இயக்கியோடு வந்தால் அதன் முடிவு எப்போதும் 0, அதாவது ஃபால்ஸ். இவ்வளவுதான் நிரப்பு விதி. இப்போ பின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதோட நிரப்பு நெகேஷன் பி. பி நெகேஷன் பி இது இரண்டுக்கும் நடுவுல ஆர் ஆபரேட்டர் வந்ததுன்னா அதோட ரிசல்ட் ட்ரூன்னு சொல்றாங்க. அதே போல பி நெகேஷன் பி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அண்ட் ஆபரேட்டர் வந்தா அதோட ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர் ஆபரேட்டருக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. P or negation P equal to true. If the variable P is odd with its complement negation P, the result is always true. Boolean algebraவும் சேர்ந்து வரதுனால 1. Because in a logical OR operation, a single true input makes the entire expression true. P என்ற வேரியபிள் கூட ஆர் ஆபரேட்டரும் அதோட காம்ப்ளிமெண்ட் நெகேஷன் பியும் வந்ததுன்னா அதோட ரிசல்ட் எப்பவும் ட்ரூன்னு சொல்றாங்க. ஏன்னா பீன்ற வேரியபிளுக்கும் நெகேஷன் பீன்ற காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இடையில் வரக்கூடியது லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர். இதனால ஒரு உண்மை என்டையர் ஸ்டேட்மெண்ட்டையும் உண்மையா மாத்துதுன்னு சொல்றாங்க. அடுத்து அண்ட் காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். P and negation P equal to false. If the variable P is ANDed with its complement negation P, the result is always false, 0. Because in a logical AND operation, if one of the two inputs is 1 and the other is 0, the result is always 0. இங்க என்ன சொல்றாங்கன்னா Pங்கிற வேரியபிள் கூட அதோட காம்ப்ளிமெண்ட் நெகேஷன் P அண்ட் ஆபரேட்டரோட வந்தா அதோட ரிசல்ட் எப்போதும் ஃபால்ஸ், 0ன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க லாஜிக்கல் அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றாங்க. ரெண்டு இன்புட்ல ஒரு இன்புட்டோட மதிப்பு உண்மையாகவும் ஒரு இன்புட்டோட மதிப்பு பொய்யாகவும் இருந்தா அதோட மதிப்பு எப்பவும் 0 தான். ஓகே கைஸ்,
இன்னைக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈக்குவலன்ஸ் லாஸ்ல நிபந்தனை சமநிலையை வரையறுக்கவும், பரிமாற்ற விதியை வரையறுக்கவும், அடையாள விதியை வரையறுக்கவும் மற்றும் ஆதிக்க விதியை வரையறுக்கவும், இந்த விதிகள் எல்லாம் எடுத்துக்காட்டுகளோட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இது தவிர இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த வீடியோவுக்கு நீங்க எவ்வளவு ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. இது தவிர வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலுக்கெல்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.